உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9446300815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். எப்பொழுதுமே மகா பெரியவரிடத்தில் எல்லோரும் தன்னுடைய காஞ்சிபுரமாக இருந்தாலும் அவர் எந்த ஊரிலே முகாமிட்டிருந்தாலும் கூட பக்தர்கள் வந்து தன்னுடைய மனக்குறையை, தன்னுடைய மனதில் ஏற்பட்ட சந்தோஷத்தை பெரியவாடத்திலே சொல்ல வேண்டும். பெரியவா அதற்கு தீர்வு சொல்ல வேண்டும், தன்னுடைய மனக்குறையை போக்க வேண்டும் என்றெல்லாம் எல்லா பக்தர்களும் மகா பெரியவா வாழ்ந்த காலத்தில் காஞ்சிபுரத்தில் போய் கேட்பதும், பக்கத்தில் கலவையில் மற்ற இடங்கள் இருக்கிற பொழுதெல்லாம், ஓரிக்கை போன்ற இடத்தில் இருக்கிற பொழுதெல்லாம் பெரியவா இடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வது வழக்கம். அப்படி பெரியவா ஒரு முறை காட்டுப்பள்ளம் என்கிற கிராமத்தில் இருந்த பொழுது ஒரு அன்பர் வந்தார். வந்து அவர் என்ன செய்தார் என்றால், தேவி புஜங்கத்தில் எப்போது என் மனம் வேரோடு வெட்டி சாய்க்கப்படும், தேவி புஜங்கத்தில் எப்போது என் மனம் வேரோடு வெட்டி சாய்க்கப்படும் என்ற ஸ்லோகத்தை மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது பெரியவா பூஜைக்கு வருகிறார். பூஜைக்கு வந்தவுடனே பெரியவா அங்கே வந்தவுடனே அப்படி ஒவ்வொருயாக பார்த்து ஆசீர்வாதம் செய்துவிட்டு ஒவ்வொருத்தரையாக போய் எங்கேருந்து வந்திருக்கு, கும்பகோணமா, கும்பகோணம் அந்த சாஸ்திரிகள் எப்படி இருக்கிறார், இந்த மயிலாடுதுறையிலே ஆடிட்டர் எப்படி இருக்கிறார், சிதம்பரத்திலே ஆடிட்டர் எப்படி இருக்கிறார் என்று ஒவ்வொரு ஊராக ஒரு ஊரிலே உள்ள பெரிய மனுஷர்கள் மடத்தோடு தொடர்புடையவரிடத்திலே கேள்வி கேட்பதும், அவரிடமிருந்து விடையை கேட்டு பெற்றுக்கொள்வதும், உங்கள் ஊரிலே கோவில் எப்படி இருக்கிறது, கும்பாபிஷேகம் ஆகிவிட்டதா, நல்ல வாத்தியார் நன்று பார்த்து கொண்டிருக்கிறார்களா, சிவாச்சாரியார்களுக்கு முறைப்படி ஊதியம் கொடுக்கப்படுகிறதா என்று ஒவ்வொருவராக கேட்டுக்கொண்டே வருகிற பொழுது பூஜை கட்டுக்கு நுழைவதற்கு முன்பாக என் மனம் வேரோடு வெட்டி சாய்க்கப்படுமா என்று தேவி புஜங்கத்தில் தன் மனதுக்குள்ளே முணுமுணுத்து கொண்டிருந்த அந்த அன்பர் பக்கத்திலே வந்து மகா பெரியவாவுடைய கழுத்திலே அணிந்திருந்த ஒரு வெட்டி வேர் மாலை கழுத்திலே இருந்தது. என் மனம் வேரோடு வெட்டி ஒழிக்கப்படுமா, சாய்க்கப்படுமா என் மனதுக்குள்ளே சொல்லி கொண்டிருந்த பக்கத்திலே வந்து பெரியவா என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. அவர் மனதில் ஏற்பட்ட எண்ணத்தில், மனதில் தன்னுடைய சொல்லி கொண்டிருக்கிற ஸ்லோகத்தை எப்படி உள்வாங்கி கொண்டாரோ தெரியவில்லை. பக்கத்தில் வந்தவுடனே அந்த வெட்டி வேர் மாலையை கழற்றி படார் என்று அந்த அன்பரிடத்திலே பெரியவா அதை கொடுத்து விடுகிறார். அந்த ஊரை தாண்டி அந்த பக்தர் அந்த ஊரை தாண்டி போகிற பொழுது எப்படி பெரியவா நமக்கு மனக்குறையை போக்கி ஒரு பெரிய அருள்மழையை பொழிந்தார் என்று நினைத்து பார்த்து மிகவும் சிலாகித்து கொண்டு சந்தோஷம் அடைந்தார். எப்பொழுதுமே பெரியவா தம் மனதில் ஏற்பட்ட பக்தர்களுடைய குறைகளை போக்குகிற ஒரு மகோன்னதமான ஒரு மிகப்பெரிய ஞானியாக 13 வயதில் பட்டத்திற்கு வந்து 87 வருடம் சன்னியாசியாக இருந்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த மாமுனிவரை நாம் எப்படி போற்றினாலும் தகும். தெய்வத்தின் குரல் மூலமாக இன்றைக்கு நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம் பக்தர்கள் யாருக்கேனும் ஏதாவது மனக்குறைவு ஏற்பட்டால் கூட எப்படி காஞ்சிபுரத்திற்கு சென்று பெரியவாவுடைய அதிஷ்டானம் பக்கத்திலே காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அதிஷ்டானம் இருக்கிறது. அங்கே போகிற பொழுதெல்லாம் பெரியவா அதிஷ்டானத்திலே, ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதிஷ்டானத்திலே விழுந்து வணங்கி என்னுடைய மனக்குறையை போக்கு என்று வேண்டுகிறோமோ, அதை போல நாம் ஒவ்வொருவரும் தெய்வத்தின் குரல் புத்தகத்தை நாம் பக்கம் பக்கமாக படித்து பெரியவர் சொன்ன உபதேசங்களை, அவர் போதித்த தத்துவங்களை, நமக்கு எப்போதேனும் மனக்குறைவு ஏற்பட்டால் அந்த வால்யூமில் தெய்வத்தின் குரல் ஏதேனும் ஒரு பக்கத்தை புரட்டி பார்த்தால் அது நமக்கு நம் மனக்குறையில் ஏற்பட்ட சங்கடங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக அந்த பக்கத்திலே கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வத்தின் குரலாக தெய்வமாக விளங்கிய மகா முனிவரை, மகா பெரியவரை என்றும் வாழ்வில் நினைத்து நாம் அவரையே நினைத்து வலம் வந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை வசப்படும், வாழ்க்கை வளம் பெறும்.
ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.